வைகை வளவன் என்று கேட்கத் தொடங்கிவிட்டனர். என்னை பார்த்து பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பூத் கமிட்டி மாநாடு கோவையில் நடந்து முடிந்திருக்கிறது. விஜயனுடைய பூத் கமிட்டி மாநாடு. அடுத்து பூத் சலிப்பு மாநாடு தான் நடக்கும். அது எங்கே நடக்கும்? கடற்கரையில் மணல் வீடு கட்டி விளையாடுவாங்க சின்ன குழந்தைகள். அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவர் கட்சி நடத்த வந்தால் இப்படித்தான் நடக்கும். இந்த பூத் ஸ்லிப், பூத் கமிட்டி இதெல்லாம் எப்பொழுது தேவைப்பட்டது, இப்பொழுது தேவைப்படுகிறதா? வாக்காளர் அடையாள அட்டை எதற்காக கொண்டு வரப்பட்டது? கள்ள ஓட்டை தடுப்பதற்காகத்தான் இந்த பூத் கமிட்டியா என்பதை பற்றியெல்லாம் பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். இந்த விஜய் இப்பொழுது கோவையில் மாநாடு நடத்தி இல்லாத அலப்பறைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பூத் கமிட்டிக்கு மாநாடு போடுற ஒரே கட்சி இந்த கட்சி தான். சிம்பிளாக சொல்கிறதுனா, நீங்கள் கடற்கரைக்கு போனீங்கன்னா எவ்வளவு பெரிய ஏழை குழந்தையாக இருந்தாலும் சரி, பணக்கார குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை தன்மையை நீங்கள் மாற்றவே முடியாது. கூட்டிக் கொண்டு இது கடற்கரையில் விட்ட உடனே அந்த குழந்தைங்க பண்ணுற முதல் வேலை மணல் வீடு கட்டி விளையாடுறது. கடற்கரையில் முதலில் மணல் வீடு கட்டி விளையாடுவார்கள். குழந்தைகள் அந்த மனநிலையில் இருப்பார்கள், விளையாட்டு மனநிலையில். இவருக்கு தேவைன்னா இவர் அரசியல் கட்சி நடத்தி விளையாடலாம், இல்லை கடற்கரைக்கு போய் மணல் வீடு கட்டி விளையாடலாம். இது யாயா இத்தனை ஆயிரம் பேரை, 8000 10,000 இளைஞர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு விளையாட்டு கட்டுறாரு? தேவையா இந்த பூத் கமிட்டி மாநாடு? 30 பேரை டெய்லி போய் பார்த்தா அடுத்து இந்த வீட்டு பக்கமே வராதைன்னு சொல்லிப்புவான். இல்லாட்டினா ஓட்டர் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி போயிடுவாயா? சரி, இந்த பூத் கமிட்டி, பூத் ஸ்லிப்பு இதெல்லாம் எப்பொழுது தேவைப்பட்டது என்பதை பார்க்கலாம். நரசிம்மராவ் ஆட்சி காலத்திற்கு பிறகுதான் ஒவ்வொரு வாக்காளருக்கும் அடையாள அட்டை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டுகிட்டு வர்றாங்க காங்கிரஸ் கட்சி. மன்மோகன் சிங் பீரியடில் தான் 96, 98, 2000க்கு பிறகுதான் இந்த இது சூடு பிடிக்கிறது. ஒவ்வொரு வாக்காளருக்கும் போட்டோ ஒட்டிய அடையாள அட்டை கொடுக்க வேண்டும். அது வாக்காளர் அடையாள அட்டை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு மாநிலமாக அதை செயல்முறைப்படுத்துகிறாங்க. அதற்கு முன்பு எப்படி இருந்தது? ஒவ்வொரு தேர்தலிலும் ஒருத்தர் வாக்கு செலுத்த வந்தால் அவருடைய பேர், எந்த தெருவில் குடியிருக்கிறாரு அப்படிங்கிறத சரிபார்ப்பாங்க. அந்த வாக்குச்சாவடி அதிகாரி சரிபார்க்கும் பொழுது திமுக ஏஜென்ட்டு, காங்கிரஸ் ஏஜென்ட்டு, அதிமுக ஏஜென்ட்டு, கம்யூனிஸ்ட் ஏஜென்ட்டுகள் இவர் சரிதான் என்றால் ஒத்துக்கொள்வார்கள், இல்லாட்டினா இல்லை அப்படிம்பாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இது எதற்காகனா, இன்னொருத்தருடைய வாக்கை இவங்க போட்டு போயிடுவாங்க. வாக்குச்சீட்டு, அதாவது அப்பொழுதெல்லாம் 21 வயது என்பதுக்கு முன்பு 21 வயது நிரம்பினால்தான் வாக்குரிமை. அதன் பிறகுதான் 18 வந்தது. 1984ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 18ஆக மாற்றினார் வாக்களிக்கும் உரிமை. அப்போ 21 வயதுங்கையில் 20 வயது 19 வயது பசங்களை எல்லாம் தயார் பண்ணி, குறிப்பாக திமுக என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களுடைய வாக்குகளை இதை போட விடுவாங்க. இதைத்தான் அவங்க நடத்திக்கிட்டு செஞ்சு திமுக குத்தகைக்கு எடுத்தது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை தடுப்பதற்கு தான் இந்த பூத் கமிட்டியில் ஏஜென்ட்டுகள் உட்காருவாங்க. ஏஜென்ட்டுகள் உட்கார்ந்து, இல்லை இந்த பையன் இல்லை, அந்த பையன், இவர் தம்பி, இவர் அந்த பையனே கிடையாது அப்படின்னு சொல்லி பெரிய வாக்குவாதம் வரும். போட விடுவாங்க, போட விட மாட்டாங்க, மிரட்டல் எல்லாம் நடக்கும். இதற்கு தான் இந்த பூத் ஏஜென்ட் தேவைப்பட்டது. சரியாக ஒரு நபரை அடையாளம் காட்டுவதற்கு. அந்த நபர் இல்லைன்னா அதை எதிர்ப்பு தெரிவித்து அந்த நபரை வாக்களிக்க விட மாட்டாங்க. என்ன ஆனானப்பட்ட சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டுவிட்டாங்கயா. அவர் சிவாஜி கணேசன் லைனில் நின்று வந்து அங்கே ஓட்டு போட வர்றாரு, உங்கள் ஓட்டு போட்டாச்சு அப்படின்ட்டானுங்க. போக் ரோட்டில் இருக்கிற அன்னை இல்லத்திலிருந்து வந்த சிவாஜியினுடைய ஓட்டை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னொருத்தன் போட்டு போயிட்டாங்க. அது திமுக ஆட்சி காலத்தில். இது இந்த கள்ள ஓட்டு, இதெல்லாம் கள்ள ஓட்டு என்ற மிகப்பெரிய பயிற்சி பட்டறையே நடக்கும் அவங்களுக்கெல்லாம். அப்போ
இந்த கள்ள ஓட்டை தடுப்பதற்காகவே அல்லது கள்ள ஓட்டை போடுறது எப்படிங்கிறது ஒரு பயிற்சி பட்டறை நடக்கும், தடுப்பது எப்படி என்று பிற கட்சிகளிலே நடக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாறி இது பெரிய புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் புகார் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேர்தல் அதிகாரியிடம் நூற்றுக்கணக்கான புகார்கள் வரும். அதனால தான் அதன் பிறகு இந்த திட்டத்தை கொண்டுகிட்டு வர்றாங்க. போட்டோ ஒட்டிய அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை என்ற திட்டத்தை கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் பூத் ஸ்லிப் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க வீட்டுக்கு வீடு. ஒரு பக்கம் தங்களுடைய சின்னத்தை பிரிண்ட் பண்ணி அதற்கு அடுத்த பக்கத்தில் அதற்கு நேர அந்த வாக்காளருடைய எண், அந்த வாக்குச்சாவடி எண், வாக்காளர் எண் இதையெல்லாம் பிரிண்ட் பண்ணி பூத் ஸ்லிப் கொடுத்துட்டு போவாங்க. இது வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது. அந்த தேர்தல் பிரச்சாரம் முடிந்த மறுநாள் கொடுப்பாங்க. அதனால இதுவும் ஒரு தேர்தல் பிரச்சாரமாக மாறுகிறது. அப்படிங்கிறதுக்காக இந்த பூத் ஸ்லிப்பை எல்லாம் இனிமேல் கொடுக்க வேணாம், நீங்கள் கொடுக்க வேணாம், அரசியல் கட்சிகள் கொடுக்க வேண்டாம் என்று இப்பொழுது பிஓஓ தலையாரி இந்த மாதிரி இதற்காக பணியாளர்களை ரெண்ட் பண்ணி தேர்தல் கமிஷனே இந்த வேலையை பார்க்க. ஆகவே இப்பொழுது பூத் ஸ்லிப் கொடுக்கிற வேலையையும் தேர்தல் கமிஷன் பார்த்து விடுகிறது. அப்ப எதுக்கு பூத் கமிட்டி மாநாடு? எதற்கு பூத் கமிட்டி மாநாடு? ஒரு வாக்காளரை அடையாளப்படுத்துவதற்கு தான் பூத் ஏஜென்ட். இவர் சரியான கரெக்ட் தான் இவர் அப்படின்னு சொல்லி. இப்ப அது தேவையில்லை. வாக்காளர் அடையாள அட்டை ஒன்று இருக்கு, அது போக ஆதார் அட்டை ஒன்று இருக்கு, அது போக ரேஷன் கார்டு இருக்கு. இத்தனை எவிடன்ஸ் இருக்கு. அப்ப இப்ப வந்து நீங்க இந்த கள்ள ஓட்டு போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அதையெல்லாம் அரசு தடுத்து நிறுத்திவிட்டது. அது நடந்த காலத்தில் இதெல்லாம் தேவைப்பட்டது. இடைத்தேர்தல்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் பக்கத்து ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து பயிற்றுவிக்கப்பட்ட கள்ள ஓட்டு போடுபவர்களை வேனாக கொண்டாந்து இறக்குவாங்க. இறக்கி கொண்டாந்து கள்ள ஓட்டு போட்டு போவாங்க. பெரிய தகராறுகள், அடிதடி எல்லாம் நடக்கும். திமுதிமுன்னு கொண்டாந்து போட்டு அப்படியே இறக்கி 100-200 ஓட்டு சாயங்காலம் 4:30 5 மணிக்குள்ள எங்கே வீக்காக இருக்கோ அங்கே போய் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த பூத் கமிட்டி தேவைப்பட்டது. பூத் கமிட்டியில் இருக்கிறவங்க, பூத் ஏஜெண்டா செயல்படுறவங்க மிக உஷாராக, எச்சரிக்கையாக, அடையாளம் தெரிந்தவர்களாக, மல்லு கட்டுறவனா, எதிர்த்தரப்போடு சண்டை செய்பவர்களாக, சமர் செய்பவர்களாக, விட்டு கொடுக்காதவர்களாக ஒரு பூத் கமிட்டி ஏஜென்ட் வேணும். அதற்காக பார்த்து புறக்கி போடுவாங்க. இவன் சரியா தெரியும்பா, அவனுக்கு அந்த வார்டுக்கு இவன் இந்த வார்டுக்கு இவனுக்கு தான் தெரியும், அவனை போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் போடுவாங்க. இதற்குத்தான் பூத் ஏஜென்ட் தேவைப்படுகிறது, இதற்குத்தான் பூத் கமிட்டி தேவைப்படுகிறது. இப்போ ஆதார் அட்டை வந்துருச்சு, வாக்காளர் அடையாள அட்டை வந்துருச்சு. கிட்டத்தட்ட பூத் ஏஜென்ட்டுகளுக்கு வேலை என்னன்னா ஒரே ஒரு வேலை தான். அது இதை வச்சுக்கிட்டு சரி பார்ப்பாங்க, அதில் இல்லைன்னு சொல்லலை, அந்த இவர் தான் அப்படின்னு சொல்லி இவங்க வாக்காளர் அடையாள அட்டையை காட்டின உடனே அதுக்கு பிறகு இவங்களுக்கு வேலை இல்லை. இவங்க டிக் பண்ணிக்கிடுவாங்க, ஓட்டு போடுறாங்களாங்கிறத டிக் பண்ணிக்கிடுவாங்க. அவ்வளோதான். 17C ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய ஏஜென்ட் இவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்குது, இவ்வளவு வாக்குகள் மொத்த வாக்குகள் இவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இவர்கள் கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுப்பாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை விவாதிச்சிங்களா? 17C ஃபார்மை பற்றி பேசினாரா விஜய்? 17C ஃபார்மில் நீங்கள் மொத்த ஒரு வார்டினுடைய மொத்த வாக்கு எவ்வளவு இருக்கோ அதற்கு குறைவாகத்தான் இருக்க வேண்டும், அதற்கு மீறி எதுவும் பதிவாகியிருந்தால் நீங்கள் ஒத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரா? 17C ஃபார்ம் தானே இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. இன்றைக்கு எலக்ட்ரானிக் மெஷினில் மிகப்பெரிய தில்லு முள்ளுகள், ஃப்ராடெல்லாம் நடக்குது. அளவுக்கு அதிகமாக வாக்குப்பதிவுகள் இருக்கிற கணக்கை விட ஒரு வார்டனுடைய மொத்த வாக்கு எண்ணிக்கை 1000 வாக்குகள் 1500னா 2500 வாக்குகள் போலாகுதுன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்லுது. அது எப்படி போலாக முடியும்? அப்போ 17C ஃபார்மில் நம்ம ஒத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை எல்லாம் பேசினாரா? பேசவே இல்லை. அதற்கு இதுக்கு அந்த 5 நிமிடம் பேசுவதற்கு இவர் தனி விமானத்தில் வர்றார். தனி விமானம் பிடித்து வருகிறார். இங்கே வந்து இறங்கி பேசுறது. அண்ணாவெல்லாம் வெளியூர் பயணம் போனார்னா பெரும்பாலும் ட்ரெயினில் தான் போவார். அறிஞர் அண்ணாவிடம் மிக பிடித்த குணம்
அதுதான் வெளியூர் பயணம் போனால் அவர் அவரோட நிறைய புத்தகங்கள் கொண்டு போவார். பெரும்பாலும் ஆங்கில இலக்கியங்கள், ஆங்கில அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் கொண்டு போவார், சுயசரிதை புத்தகங்கள். அவர் ட்ரெயினில் தூங்கவே மாட்டார், அண்ணா படிச்சுக்கிட்டே தான் போவார். அவ்வளவு புத்தகங்களை படிப்பார். அவர் சாகும் தருவாயில் கூட அவர் புத்தகங்களை தான் நேசித்தார், புத்தகங்களை படித்தார். அப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்கள் எல்லாம் நமக்கு தலைவர்களாக வாய்த்தார்கள், ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். வாழ்க்கையை எப்படி செம்மையாக கொண்டு செல்ல வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை பிறருக்கு எப்படி உதாரணமாக இருக்க வேண்டும் என்று அவருடைய மற்ற பக்கங்களை பேசுவதை விட அவருடைய படித்தல், வாசிக்கும் பழக்கம் அண்ணாவுக்கு இருந்தது. அதற்காகவே அவர் ட்ரெயினில் தான் வருவார். தமிழகத்தின் அத்தனை ஊர்களுக்கும் ட்ரெயினில் தான் போவார், படிச்சுக்கிட்டே வருவார் அண்ணா. அந்த பழக்கத்தை எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அவர்களும் வைத்திருந்தார். கலைஞர் அவர்களும் ட்ரெயினில் போவார், நிறைய ட்ரெயினில் போவார், புத்தகங்கள் நிறைய படிப்பார், எழுதுவார். கலைஞர் நிறைய எழுதுவார், திட்டுறாரோ இது பண்ணுறாரோ, ஆனால் அவர் எழுதுவார், படிப்பார் கலைஞர். இப்படியெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக அவங்க பண்ணாங்க. இவர் ட்ரெயின், அது பஸ், அதெல்லாம் வேணாம், நான் ஃப்ளைட்லேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காலக்கிறதுக்கோ இந்த அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்குது. நாம் முதலில் சொன்னதைப் போலத்தான், நாம் முதலில் சொன்னதைப் போல கடற்கரையிலே மணல் வீடு கட்டி விளையாடுகின்ற ஒரு சிறுவன் சிறுமியைப் போலத்தான் நமது கண்ணுக்கு தெரிகிறார் அவர். அரசியல் கட்சி என்பது விளையாட்டல்ல. தோற்றுவிட்டால், டெபாசிட் போய்விட்டால் அதன் பிறகு ஏற்படுகின்ற அவமானத்தை நீங்கள் பண்ணையூர் பங்களாவுக்குள்ளே இருந்துக்கிறீங்க, எங்கேயாவது கோவாவுக்கு சுற்றுலா போயிடுவீங்க, அல்லது அமெரிக்காவுக்கு ஓடி போயிடுவீங்க. ஆனால் உள்ளூரிலே இந்த மாதிரி கேலி பேச்சுகளுக்கும் கிண்டல் பேச்சுகளுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பது உங்கள் கட்சி. பின்னால் உங்களோடு இருக்கின்ற உங்களுடைய ரசிகர்கள் தான், வேற யாரும் இல்லை. அவமானப்பட போவது, அவமானத்தை எதிர்கொள்வது, கேள்வி இலக்காக போவது உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள், சாதாரண ரசிகர்கள் தான். ஆகவே எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதை அந்த குரலை எடை போட்டு எப்பொழுதும் எந்த ஸ்டெப் எடுத்து வைப்பதாக இருந்தாலும் எடுத்து வைக்க வேண்டும். சிறுபிள்ளைத்தனமாக செய்து கேலி கிண்டலுக்கு இலக்காகக்கூடாது. இது அரசியல் வாழ்க்கையிலே மிக கடைப்பிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை எழுதுங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.